தேர்ஸ்டே மார்னிங் இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா என்ன டிஃபன் செய்கிறதுன்னு ஒரே யோசனையாகவே இருந்தது. நைட்டு கொஞ்சம் கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தாங்க. அதை விசில் விட்டுட்டு வெள்ளரிக்காய், தக்காளி, வெங்காயம், ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். முட்டையை வேக வச்சு கட் பண்ணி சால்ட் பேப்பர் போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி கருப்பு உளுந்தில் ஒரு சட்னி செய்ய போகிறேன். இது நல்லாயிருக்கும். மிதமான சூட்டில் இந்த கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து ஒரு பக்கமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், பூண்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய், கருவேப்பிலை தலை, எண்ணெய் விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம உளுந்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொஞ்சமாக தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டு ஒரு சைடாக வச்சிடலாம். இது கூடமா கொஞ்சமாக புளி போட்டுட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு இது கூட தண்ணி விட்டுட்டும் நான் உள்ளே சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லிக்கு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணுங்க. அப்போ தான் இது நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே நம்ம இட்லியும் ரெடி பண்ணி வச்சிடலாம். தாளிப்புக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டால் நம்ம சட்னி ரெடி ஆயிடுச்சு.